ஹாய். இப்போ வந்து என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, கார்ப்பரேட் லால நேத்து வந்து ஃபர்ஸ்ட் சாப்டர் முடிச்சிட்டோம். இப்போ வந்து செகண்ட் சாப்டர் பார்க்க போறோம். சாப்டர் 2 என்னன்னா இன்கார்பரேஷன் ஆஃப் கம்பெனி அண்ட் மேட்டர்ஸ் இன்சூரன்ஷியல் டூ. ஸோ கம்பெனி எப்படி இன்கார்பரேஷன் பண்ணணும் அப்படிங்கறத இதுல வந்து டீடைல்ஸா பார்க்க போறோம். ஓகேவா? இப்போ ஒரு கம்பெனி ஃபார்மேஷன் பண்றோம்னா அதுக்கு என்னென்ன அது இன்கார்பரேட் பண்ணுவோம். இன்கார்பரேட் பண்றதுக்கு என்னென்னலாம் தேவை, எப்படி என்னென்ன ஸ்டெப்ல எப்படி எப்படி ப்ரொசீட் பண்ணுவோம் அப்படிங்கிற கம்ப்ளீட் ப்ரொசீஜர் வந்து இதுல நம்ம தெரிஞ்சுக்க போறோம். ஓகே. ஸோ இப்போ வந்து ஒரு கம்பெனி இருக்கு அப்படின்னா அந்த கம்பெனி வந்து முதல்ல வந்து எல்லாத்துலயும் வந்து ப்ராப்பரா லீகலா கொண்டு வந்துக்கணும். ஸோ அந்த ப்ரமோஷன் ஆக்டிவிட்டிஸை பண்றவங்க பேர் யாரு அப்படின்னு பார்த்தோம்னா ப்ரமோட்டர். ப்ரமோட்டர் அப்படிங்கிறது அவங்க ப்ராஸ்பெக்டஸ்ல அவங்க நேம் இருக்கும் ப்ரமோட்டர் அப்படின்னு. அது அவங்களோட ஆனுவல் ரிட்டர்னை வச்சுதான் அவங்க வந்து ஐடென்டிஃபை ஆஸ் ப்ரமோட்டர் பை த கம்பெனி ஆனுவல் ரிட்டர்ன் வச்சுதான் அவங்க வந்து ஐடென்டிஃபை பண்ணிப்பாங்க. அவங்களுக்கு தான் கம்பெனி டைரக்டாவோ இன்டைரக்டாவோ ஷேர் ஹோல்டரா ஷேர் ஹோல்டர் டைரக்டர் இது வேற ஏதோ மாதிரி அவங்களுக்கு வந்து டோட்டல் கம்பெனியோட கண்ட்ரோல் அப்படிங்கிறது இருக்கும். கண்ட்ரோல் அண்ட் அவர்ஸ் இருக்கும். இவங்களோட அட்வைஸ் டைரக்ஷன்ஸ் இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் படி தான் போர்ட் ஆஃப் டைரக்டர்ஸ் வந்து ஃபர்தரா எல்லா ஒர்க்குமே வந்து ப்ரொசீட் பண்ணுவாங்க. சரிங்களா? ஸோ ப்ரமோட்டர் அப்படிங்கிறது ரொம்ப வந்து ஒரு இம்பார்ட்டன்டான பர்சன். ஓகே. ட்ரூ ஆர் ஃபால்ஸ் கேட்டிருக்காங்க பாருங்க. டு பி எ ப்ரமோட்டர் ஒன் நெசசரிலி பி அசோசியேட்டட் வித் இனிஷியல் ஃபார்மேஷன் ஆஃப் கம்பெனி. இனிஷியலா ஃபார்மேஷன் ஆஃப் கம்பெனில இருந்தா தான் அவங்க ப்ரமோட்டர் ஆக முடியுமா? கிடையாது. அப்படி ஒருத்தர் இனிஷியலா இருந்துதான் ஆகணும்னு கிடையாது. ஆனா பின்னாடி வந்தாலும் இந்த கம்பெனியை வந்து நல்லா போகணும் அப்படின்னு சொல்லி ஃபண்ட் ரைஸ் பண்றதுக்கு அப்புறம் அட்வைஸ் கொடுக்கறதுக்கு போர்டுக்கு இந்த மாதிரி எல்லாமே பண்ணாங்க அப்படின்னாலே அவங்க ஒரு ப்ரமோட்டர் தான். அது ஃபார்மேஷன் ஆஃப் கம்பெனி. கம்பெனி எப்படி ஃபார்ம் பண்றோம்? கம்பெனியை வந்து எந்த கேட்டகரிஸா பிரிச்சுட்டு அதை வச்சுதான் நம்ம வந்து ஃபார்ம் பண்றோம். ஓகேங்களா? ஸோ என்ன மாதிரியான கேட்டகரிஸா பிரிக்கிறோம்? இன்கார்பரேட் பண்ணும்போது ரிஜிஸ்டர்டு கம்பெனி, ஸ்டாச்சுரி கம்பெனி, சார்ட்டர்டு கம்பெனின்னு சொல்லிட்டு பிரிக்கிறோம் ரிஜிஸ்ட்ரேஷன் போர்டில். அப்போ ரிஜிஸ்டர்டு கம்பெனியை வந்து அடுத்து வேற என்ன பிரிக்கிறோம்? லயபிலிட்டி பேசிஸ்ல பிரிக்கிறோம். லயபிலிட்டி பேசிஸ் போது லிமிடெட் பை ஷேரா, லிமிடெட் பை கேரண்டியா, இல்ல அன்லிமிடெட் கம்பெனியா அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இப்போ லிமிடெட் பை ஷேரா இருந்தா அது பப்ளிக்கா பிரைவேட்டா? அதே மாதிரி லிமிடெட் பை கேரண்டியா இருந்தா வித் கேபிட்டலா வித்தவுட் கேபிட்டலா? வித் கேபிட்டலி பப்ளிக் பிரைவேட் உண்டு, வித்தவுட் கேபிட்டலி பப்ளிக் பிரைவேட் உண்டு. அதே மாதிரி அன்லிமிட்டடா இருந்தாலும் வித்தவுட் கேபிட்டலா வித் கேபிட்டலா அப்படின்னு பார்க்கணும். அதுல வந்து பப்ளிக் பிரைவேட் உண்டு. இப்போ பப்ளிக் கம்பெனி பிரைவேட் கம்பெனின்னு இருக்கு. அது எதை பேஸ் பண்ணி வரும்? அவங்க வித் கேபிட்டல் இருக்காங்களா வித்தவுட் கேபிட்டல் இருக்காங்களா அப்படின்னு. அது எதை பேஸ் பண்ணி வரும்? லிமிடெட் பை ஷேரா, லிமிடெட் பை கேரண்டியா, இல்ல அன்லிமிடெட் கம்பெனியா? அது எதை பேஸ் பண்ணி வருது? அது அந்த கம்பெனியோட லயபிலிட்டி பேஸ் பண்ணி வருது. ஸோ அந்த லயபிலிட்டி தான் அவங்க வந்து ரிஜிஸ்டர்டு கம்பெனிக்கு போட்டு தான் அந்த லயபிலிட்டி இருக்கும். ஸோ அந்த ரிஜிஸ்டர்டு கம்பெனிங்கிறது எதை எப்படி கண்டுபிடிக்கலாம்? அவங்க ரிஜிஸ்ட்ரேஷன் மோட வச்சு அவங்க ரிஜிஸ்டர்டு கம்பெனியா, ஸ்டாச்சுரி கம்பெனியா, இல்ல சார்ட்டர்டு கம்பெனிக்கா அப்படின்னு நம்ம ஐடென்டிஃபை பண்ணிக்கிறோம். சரிங்களா? இப்போ பப்ளிக் கம்பெனி அப்படின்னா அவங்க 7 ஆர் மோர் பர்சன்ஸ் இருப்பாங்க ஃபார்ம் பண்ணும்போது. பிரைவேட் இருந்தா 2 ஆர் மோர், இது 1% கம்பெனி இருந்தா 1% இருப்பாங்க. ஸோ இதை வச்சு கம்பெனி லிமிடெட் பை ஷேரா, லிமிடெட் பை கேரண்டியா அல்லது அன்லிமிட்டடா அப்படிங்கிறது நம்ம வந்து டிசைட் பண்ணிக்க போறோம். சரிங்களா? 1% கம்பெனி அப்படின்னா 1% தான் இருப்பாங்க. ஸோ அவங்க வந்து கம்பெனியை வந்து ஃபார்ம் பண்ணுவாங்க. ஆனா அதுக்கப்புறம் அவங்க என்ன பண்ணிருப்பாங்க அப்படின்னா அவங்க வந்து இந்தியன் ரெசிடென்டா இருக்கணும். ஓகேவா? இந்தியன் ரெசிடென்டா இருந்தா தான் பண்ண முடியும். நெக்ஸ்ட் வந்து அவங்க வந்து ஒரு நேம் போட்டு நாமினி வந்து போய் இது படிப்பாங்க. நாமினிங்கிறவங்க மைனரா இருக்கக்கூடாது. அது ஒரு கண்டிஷன். ஸோ நாமினியே யாரு கொடுக்குறாங்க அப்படின்னா அவங்களோட நேம் வந்து இந்த இதுல இன்கார்பரேஷன் 3 ஃபார்ம்ல கொடுத்துருவாங்க. அப்படி கொடுக்கும்போது இன்கேஸ் அவங்களோட டெத்து அல்லது அவங்களால இது பண்ண முடியல, மெம்பர் ஆஃப் கம்பெனியா இருக்க முடியல அப்படின்னு ஒரு சூழ்நிலை வரும்போது அந்த நாமினியை வந்து நம்ம வந்து என்ன பண்ணிடுறோம்? அந்த 1% கம்பெனியோட மெம்பர் ஆக்கிடுறோம். சரிங்களா? இவங்க இப்ப வந்து அந்த நாமினேட்டட் பர்சனோட நேம் இருக்கு இல்லையா? அதை வந்து என்ன பண்றோம்? இன்கார்பரேஷன் பண்றோம். இன்கார்பரேஷன் 32 அப்படின்னு சொல்லி அதோட சேர்த்து இன்கார்பரேஷன் 3 ஃபார்ம் நம்ம வந்து சப்மிட் பண்றோம். ஓகேவா? அடுத்து என்னென்ன ஃபார்ம் எது இருக்குங்கிறது இன்னும் பிரீஃபா பார்க்கலாம் நம்ம. எப்போ வித்ட்ரா பண்ணலாம் அப்படின்னா இன்னொரு இப்போ இன்கேஸ் சோல் மெம்பரா இருக்காங்க அவங்க வந்து இன்னொரு பர்சன் வந்து நாமினியா பண்ணணும் அப்படின்னா 15 டேஸ் உள்ள நம்ம என்ன பண்ணணும்? நோட்டீஸ் இது பண்ணி அதுக்கான இன்டிமேஷன் கொடுத்து நம்ம வந்து இன்கார்பரேஷன் ஃப்ரீ பண்ணி போட்டு சேஞ்ச் பண்ணி கொடுத்துக்கலாம். ஓகேவா? இதை வந்து ஃபர்ஸ்டே நம்ம அப்ளை பண்றோம்ல அப்பவே வித்ட்ரா பண்ணி நம்ம சேஞ்ச் பண்றதுக்கு. இல்ல ஃபர்தரா பின்னாடி சேஞ்ச் பண்றோம் அப்படின்னா என்ன ரீசன்? டெத்தா இல்ல இன்கெப்பாசிட்டியா? இப்போ சப்போஸ் அந்த நாமினி போட்ட பர்சன் இறந்துருப்பாங்க. ஸோ அப்ப வந்து நம்ம இன்னொரு நாமினி நியூ நாமினி கொண்டு வந்துருக்கலாம். இல்ல அவங்களால இந்த கண்டினியூ பண்ண முடியல அப்படிங்கிற சுச்சுவேஷன்ல அவங்க இருந்தாங்க அப்படின்னா அப்பவும் கொண்டு வரலாம். ஸோ என்ன கேஸ் அப்படிங்கறத யூஸ் பண்ணி இன்கார்பரேஷன் 3 ஃபார்ம் யூஸ் பண்ணி நம்ம வந்து சேஞ்சஸ் பண்ணிக்கிறோம். இப்போ ராஜேஷ் அப்படிங்கிறவங்க 1% கம்பெனி ஃபார்ம் பண்றாங்க. அவங்க ஒய்ஃப் வந்து ரூபாலி தான் அவங்க நாமினி.
ஆனா ரூபாலி வந்து இல்னஸ்னால அவங்களால எந்த ஒர்க்கும் பண்ண முடியல. அதனால என்ன பண்ணிருக்காங்க, அவங்க நாமினி சேஞ்ச் பண்ணணும்னு நினைக்கிறாங்க. அப்ப யாரை சேஞ்ச் பண்றாங்க, அவங்க சன் ரக்ஷக். 27 இயர்ஸ் ஆகுது அவங்க. ஸோ மைனர் கிடையாது, அவங்கள சேஞ்ச் பண்றாங்க. அப்ப ராஜேஷ் என்ன பண்றாங்க, அவங்க he has trusted அந்த ராம்நிவாஸ் வந்து போடணும் அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கிறாங்க. ஓகேவா? ஆர் ஹிஸ் சன் ரக்ஷக் who is 17 இயர்ஸ். ஓகே, 17 இயர்ஸ் ஆஃப் ஏஜ். இப்ப என்னன்னா ராம்நிவாஸ் அவங்க ஃப்ரெண்டு அவங்கள போடலாமா, இல்ல அந்த ராஜேஷ் வந்து தன்னோட சன்னு ரக்ஷக் 17 இயர்ஸ் அவங்கள போடலாமான்னு இதுல இது பண்றாங்க. இப்போ இத ரக்ஷக் மைனரா இருக்கிறதுனால அவங்களால வர முடியாது. ஸோ ராம்நிவாஸ் அவங்க ஃப்ரெண்ட் இருக்காங்க இல்லையா, அவங்கள வந்து நம்ம என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா இதுல வந்து நாமினியா போட்டுக்கலாம். ஓகே, இப்போ என்ன பண்ணோம், அவங்க நாமினேட் பண்றாங்க அப்படின்னா நோட்டீஸ் வந்து முதல்ல ரிஜிஸ்டாருக்கு நம்ம வந்து சப்மிட் பண்ணோம். சப்மிட் பண்ணும்போது 30 days வரைக்கும் டைம் இருக்கு அது வித்ட்ரா பண்றதுக்கு. அப்படி இல்ல வித்ட்ரா பண்ணல அப்படின்னா நெக்ஸ்ட் நான் அது வந்து ஃபர்தரா அவங்க வந்து இதுல வந்து ஃபைல் பண்ணுவாங்க ரிஜிஸ்டர். ரிஜிஸ்டர் ஃபைல் பண்ணும்போது நியூவா இன்கார்பரேஷன் 4 அப்படிங்கிற டாக்குமெண்ட்டை நம்ம ஃபீஸோட சேர்த்து சப்மிட் பண்ணணும். சப்மிட் பண்ணதுக்கு அப்புறம் நமக்கு வந்து நாமினி அப்படின்னு சேஞ்ச் ஆகும். Next, members severely liable in certain cases, that is, reduction in minimum membership. மினிமம் மெம்பர்ஷிப்ல ரிடக்ஷன் ஆகுது அப்படின்னா, இப்போ மெம்பர்ஸ் மேல லிமிடெட் அண்ட் அன்லிமிடெட் லைபிலிட்டி இருக்கும். அவங்க வந்து ஜாயிண்ட்ல வந்து டெப்ட் இது பண்ணிருப்பாங்க. இப்போ பப்ளிக் கம்பெனியை பொறுத்த வரைக்கும் 7 ஆர் மோர் இருக்கணும். இதுவே 7ல இருந்து அவங்க கம்மி ஆயிட்டாங்க அப்படின்னா ரெடியூஸ் பிலோ 7 அண்ட் 2 இன் கேஸ் ஆஃப் பப்ளிக் அண்ட் பிரைவேட் கம்பெனி. ஓகேவா? அதே மாதிரி கம்பெனிஸ் என்ன பண்ணலாம், மோர் தென் 6 மந்த்தா வந்து பிசினஸ் கேரி பண்ணிட்டு இருக்கும்போது நம்பர் ஆஃப் பர்சன் ரெடியூஸ் பண்றாங்க, அது பண்ணலாம். அப்படி இல்லையா, எவ்ரி சச் பர்சன் ஹூ கேரிஸ் ஆன் பிசினஸ் ஆஃப்டர் 6 months இஸ் cognizant or aware of the fact that business is carried reduced member. பிசினஸ்ல கம்மி மெம்பர்ஸ் இருக்காங்க அப்படின்னு 6 மந்த்துக்குள்ள அடுத்த மெம்பர்ஸ் வந்து கொடுக்கணும். இப்போ அமர், அக்பர், அன்சை அவங்களோட சேர்த்து ஒரு 5 ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் சேர்ந்து ஹார்மோன் லிமிடெட்னு இது பண்றாங்க. அதுல அமர் அக்பர் 18th August 2022 வந்து இறந்துட்டாங்க. ஸோ அதனால என்ன ஆயிடுது, 8 அப்படிங்கிறது 6 ஆயிடுச்சு. 6 ஆனதுனால என்ன, ஹார்மோனி லிமிடெட் வந்து அவங்க ஆபரேஷனை மெம்பர்ஸ் இன்க்ரீஸ் பண்ணாம பண்ணிட்டே இருக்காங்க. மார்ச் 2023 என்ன நடக்குது அப்படின்னா லோன் ஆபரேஷன் வந்து பண்றாங்க. அப்ப வந்து என்னன்னு தெரியுது, கம்பெனில கம்மியா இருக்காங்க ஆளு அப்படின்னு தெரியுது. அப்ப என்ன பண்ணுவாங்க, ஆண்ட்ரியா அண்ட் ரெஸ்ட் ஆஃப் பைசன்ஸ் பிகாஸ் எல்லாருக்குமே வந்து லைபிளா இருக்கிறதுனால அவங்க வந்து இது பண்ண முடியல. ஸோ அவங்க எக்ஸ்ட்ரா மெம்பர்ஸ் ஆட் பண்ணுவாங்க. ஓகேவா? நெக்ஸ்ட் இன்கார்பரேஷன் கம்பெனி இன்கார்பரேஷன் பண்றதுக்காக இது கொடுத்துருக்காங்க ஸ்டெப். ஃபர்ஸ்ட் அது வந்து நேச்சர் ஆஃப் கம்பெனியை பார்க்கணும், பப்ளிக்கா பிரைவேட்டான்னு சொல்லிட்டு. அதுக்கப்புறம் நேம் ரிசர்வேஷன் அப்ளிகேஷனை ஃபில் பண்றோம். ஃபில் பண்ணிட்டு எம்ஓஏ ஏஓஏ வந்து டிராஃப்ட் பண்ணி அதை வந்து சப்மிட் பண்றோம் ஆர்ஓசிக்கு. சப்மிட் பண்ணதுக்கு அப்புறம் கன்சென்ட் ஆஃப் பர்சன் நாமினேட் ஆஃப் டேரக்டரை யாரை நாமினேட் பண்றோமோ அவங்களோட கன்சென்ட்டை கொடுக்குறோம். அதுக்கப்புறம் டிக்ளரேஷன் வந்து ஸ்டாச்சுரி டிக்ளரேஷன் சப்மிட் பண்றோம். ஓகேவா? ஆஹ் அதுக்கப்புறம் ஃபீஸும் ஸ்டாம்ப் டியூட்டி பே பண்றோம். பே பண்ணதுக்கு அப்புறம் இன்கார்பரேஷன் சர்டிபிகேட் கிடைக்கும். அதுக்கப்புறமா வந்து என்ன பண்றோம், ரிஜிஸ்டர்ட் ஆஃபீஸோட அட்ரஸை வந்து நம்ம வந்து டிக்ளேர் பண்றோம். சரியா? இப்போ பப்ளிக்கா பிரைவேட்டான்னு ஃபர்ஸ்ட் பார்த்துட்டு என்ன பண்றோம், நேம் ரிசர்வேஷன் வந்து அப்ளிகேஷன் ஃபில் பண்றோம். அப்புறம் எம்ஓஏ ஏஓஏ டிராஃப்ட் பண்ணி அதை வந்து ஆர்ஓசிக்கு சப்மிட் பண்றோம். அதுக்கப்புறம் வந்து டேரக்டர்ஸா யாரை அப்பாயிண்ட் பண்றோமோ நாமினேட் பண்றதோ அவங்களோட கன்சென்ட் வாங்குறோம். அதுக்கப்புறம் வந்து ஸ்டாச்சுரி டிக்ளரேஷன் சப்மிட் பண்றோம். அதுக்கப்புறம் வந்து ஃபீஸும் ஸ்டாம்ப் டியூட்டி பே பண்றோம். பே பண்ணதுக்கு அப்புறம் இன்கார்பரேஷன் சர்டிஃபிகேட் பண்றோம். அதுக்கப்புறம் வந்து அட்ரஸ் ரிஜிஸ்டர்ட் ஆஃபீஸர் அட்ரஸ் வந்து நாம இது பண்றோம். சரிங்களா? இப்போ இப்படிதான் நம்ம வந்து இன்கார்பரேஷன் பண்றோம். இல்ல ஃபர்ஸ்ட் ஸ்டெப் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஃபைலிங் ஆஃப் தி டாக்குமெண்ட்ஸ் அண்ட் இன்ஃபர்மேஷன். இப்போ டாக்குமெண்ட் இன்ஃபர்மேஷனையும் ஃபைல் பண்றோம். அப்ப என்ன பண்றோம், அப்ளிகேஷனை வந்து ரெஜிஸ்டர்ல இருந்து எடுத்து நம்ம வந்து ஃபில் பண்ணணும். இதுக்கு என்ன இருக்கு அப்படின்னா ஸ்பைஸ் பிளஸ், அதாவது சிம்பிளிஃபைடு ப்ரொஃபார்மா ஃபார் இன்கார்பரேட்டிங் கம்பெனி எலக்ட்ரானிக்கல். ஓகே, எலக்ட்ரானிக்கல் பிளஸ் அதாவது இன்கார்பரேஷன் 30 சொல்லி இது ஃபீஸோட சேர்த்து இருக்கும் உங்களுக்கு. இதுல தான் போயிட்டு நம்ம வந்து அப்ளை பண்ண போறோம். சரிங்களா? அதுக்கப்புறம் வந்து எம்ஓஏவும் ஏஓஏவும் டூயலா வந்து சைன் பண்ணணும். இப்போ இஎம்ஓஏ அப்படிங்கிறது என்னன்னா இன்கார்பரேஷன் 33, ஏஓஏ அப்படிங்கிறது இன்கார்பரேஷன் 34. இந்த ரெண்டையும் வந்து நம்ம வந்து ஃபில் பண்றோம். ஃபில் பண்ணி அதுல வந்து யாரு சப்ஸ்கிரைபராயோ அவங்களெல்லாம் வந்து சைன் பண்ண வைக்கிறோம். ஒவ்வொரு சப்ஸ்கிரைபரும் அவங்களோட நேம், அட்ரஸ், டிஸ்கிரிப்ஷன், ஆக்குபேஷன் அது எல்லாத்தையுமே கொடுத்து அட்லீஸ்ட் ஒன் விட்னஸோட சேர்த்து இது பண்ணணும். விட்னஸ்க்கும் சைன், அவங்க நேம், அட்ரஸ் எல்லாமே இருக்கணும். இப்போ சப்போஸ் இல்லிஸ்ட்ரேட்டா இருந்தாங்க அப்படின்னா அவங்களோட தம்ப் இம்ப்ரெஷன் வந்து கொடுக்கணும். சரிங்களா? நெக்ஸ்ட் இதுவே சப்ஸ்கிரைபர் வந்து பாடி கார்பரேட்டா இருந்தாங்க அப்படின்னா
அவங்க வந்து டைரக்டராக ஆஃபீஸர் எம்ப்ளாய் மெமரண்டம் அண்ட் ஆர்டிகல்ஸ் ஆஃப் அசோசியேஷன் அந்த எம்ஓஏ ஏஓஏ ரெண்டையும் அந்த டைரக்டர் ஆஃபீஸர் ஆர் எம்ப்ளாயி யார் ஆத்தரைஸ்டா இருக்காங்களோ அவங்க சைன் பண்ணலாம். இது எல்எல்பியா இருந்தாலும் அதே மாதிரி பார்ட்னர் வந்து அதுல வந்து சைன் பண்ணலாம் எம்ஓஏ ஏஓஏ. ஓகேவா? இதே ஃபாரின் நேஷனல் ரிசைடிங்கா இருந்தாங்க அப்படின்னா பப்ளிக் நோட்டரி இருப்பாங்க இல்லையா, நோட்டரி பப்ளிக், அவங்கள நோட்டரைஸ் பண்ணி அவங்களோட சர்டிபிகேட் அட்டாச் பண்ணி நம்ம வந்து சைன் பண்ணி யூஸ் பண்ணிக்கலாம். சரிங்களா? இல்ல அவங்க வந்து வேலிடா பிசினஸ் யூஸா இருந்துச்சு அப்படின்னா அப்ப அவங்க வந்து சைன் பண்ணி யூஸ் பண்ணிக்க முடியும். அடுத்தது டிக்ளரேஷன். நெக்ஸ்ட் எம்ஓஏ ஏஓஏ வந்து டுவெலா சைன் பண்ணி இது பண்றாங்க. நெக்ஸ்ட் டேரக்டர்ஸ் யார் யார் அப்பாயிண்ட் பண்ணணுமோ அவங்களோட டிக்ளரேஷன். டிக்ளரேஷனுக்கு என்ன பண்றோம் அப்படின்னா இன்கார்பரேஷன் 8 அப்படிங்கிற ஃபார்ம் யூஸ் பண்றோம். இப்போ என்ன பண்ண போறோம், ஃபர்ஸ்ட் இந்த அப்ளிகேஷனை ஃபைல் பண்ண போறோம். ஓகே, நேம் ரிசர்வேஷனுக்கு. அதுக்கு என்ன பண்றோம், நம்ம இன்கார்பரேஷன் 32 யூஸ் பண்றோம். எம்ஓஏக்கு இன்கார்பரேஷன் 33, ஏஓஏக்கு இன்கார்பரேஷன் 34 யூஸ் பண்றோம். நெக்ஸ்ட் டிக்ளரேஷனுக்கு இன்கார்பரேஷன் 8. அது அட்வொகேட், சிஏ, சார்ட்டர்ட் அக்கௌண்ட், கம்பெனி செக்ரட்டரி யார் வேணாலும் அதுல வந்து இருக்கிறவங்க அதுல இதுல என்கரேஜ் பண்ணிக்கலாம். அந்த பர்சன் யாரு டேரக்டர் அப்படின்னு சொல்லி டேரக்டர், மேனேஜர், செக்ரட்டரி எப்படி இது பண்றோமோ அவங்களால அந்த ஆர்டிகல் இது பண்ணும். இப்போ இவங்களோட இன்ஃபர்மேஷன் சிக்னேச்சர் அப்படிங்கிறது கண்டிப்பா டிக்ளரேஷன் கட்டி இருக்கணும். அப்புறம் டிஸ்கிரைபர் பை சப்ஸ்கிரைபர் டு ஏ மெமரண்டம் அண்ட் பர்சன் நேம் ஆஸ் ஃபர்ஸ்ட் டேரக்டர். ஃபர்ஸ்ட் டேரக்டர்னு யார் கொடுக்குறோமோ அவங்களுக்கும் மெமரண்டமுக்கும் இந்த சப்ஸ்கிரைபரோட டிக்ளரேஷன் அது என்ன வரும், இன்கார்பரேஷன் 9. அதுவும் என்ன பண்றோம், கரெக்டா கம்ப்ளீட்டா எல்லாமே நாங்க பில் பண்ணிக்கிறதுலாம் ஓகே தான், பெஸ்டா கொடுத்துருக்கோம் அப்படிங்கறத இது பண்ணுவோம். அதே மாதிரி அவங்க வந்து எந்த ஒரு அஃபென்ஸ்லயும் வரக்கூடாது, எந்த ஒரு வந்து கில்ட் ஆக்டிவிட்டி, ஃப்ராடு, அப்புறம் மிஸ்பிஹேன்ஸ் அந்த மாதிரி எந்த இதுவும் பண்ணிருக்க கூடாது. அட்ரஸ் ஃபார் கரஸ்பாண்டன்ஸ் வந்து அவங்க ரிஜிஸ்டர்ட் ஆஃபீஸ் தான் இருக்கணும். இப்போ வந்து யார் வந்து நேம் ஃபர்ஸ்ட் டேரக்டர்னு கொடுக்குறோமோ அவங்களுக்கு வந்து நேமு, சர்நேமு, அதாவது ஃபேமிலி நேமு, அப்புறம் டின் நம்பர், ரெசிடென்ஷியல் அட்ரஸ், நேஷனாலிட்டி, இந்த மாதிரி எல்லா இதுவும் இருக்கணும். அப்புறம் ஐடி ப்ரூஃப் இல்லாமல் ஃபர்ஸ்ட் அவங்க இது பண்ணணும். இது பண்ணதுக்கு அப்புறம் டிஐஆர் 2 இது படி அவங்க வந்து டைரக்டரா ஆக்ட் பண்றாங்க அப்படின்னு சொல்லி அந்த ஃபார்ம் டிஐஆர் 12 வந்து ஃபார்ம் பண்றோம். ஓகேவா? டிஐஆர் 12 அதை யூஸ் பண்ணி நம்ம வந்து ஃபைல் பண்றோம் ஃபீஸோட சேர்த்து. இப்போ மெமரண்டம்ல என்னென்ன பர்டிகுலர்ஸ் இருக்கு சப்ஸ்கிரைபருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா நேமு, அவங்களோட போட்டோ, அதுக்கப்புறம் ஃபாதர் ஆர் மதர் நேம், நேஷனாலிட்டி ப்ரூஃப், டேட் அண்ட் பிளேஸ் ஆஃப் பர்த், எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன், பேனு, அப்புறம் இமெயில் ஐடி, ஃபோன் நம்பர், பெர்மனன்ட் அட்ரஸ், ரெசிடென்ஷியல் ப்ரூஃப், அதுக்கு என்னென்ன பேங்க் ஸ்டேட்மெண்ட், இபி, டிவி, டெலிஃபோன் ஆர் மொபைல் பில்லு, இபி பில்லு ஏதோ ஒன்று. ஓகேவா? ஐடி ப்ரூஃப் ஏதாவது ஒன்று. அப்போ யூஏஎன் நம்பர் இருக்கலாம், அல்லது பாஸ்போர்ட், டிரைவிங் லைசன்ஸ், இந்த மாதிரி ஏதாவது ஒன்று. நெக்ஸ்ட் வந்து இப்போ சப்ஸ்கிரைபர் வந்து ஆல்ரெடி டேரக்டர் ப்ரொமோட்டரா இருக்காங்க அப்படின்னா அவங்களுக்கு கார்பரேட் ஐடென்டிட்டி நம்பர், சின் நம்பர்னு ஒன்று இருக்கும். அதுல வந்து நம்ம கொடுக்கலாம். சரிங்களா? ஸோ இது எல்லாத்தையுமே வந்து ஃபில் பண்றோம். இதுவே பாடி கார்பரேட்டா இருந்தாங்க அப்படின்னா கார்பரேட் ஐடென்டிட்டி நம்பர் அப்படிங்கிறது இருக்கும், அதை கொடுக்கணும். அப்புறம் ஜிஎல்என் இருக்கும், ரிஜிஸ்டர்ட் ஆஃபீஸர், பிரின்சிபல் பிளேஸ் ஆஃப் பிசினஸ், இமெயில் ஐடி, அப்புறம் அவங்களோட சர்டிஃபைடு காப்பி, போர்டு ரெசல்யூஷன்ல பாஸ் பண்ணது. இதுவே எல்எல்பியா இருந்தாங்கன்னா அவங்க பார்ட்னர்ஸ் டீடைல்ஸ் அவங்க ஆத்தரைஸ் பண்ணது. இதுவே ஃபாரின் பாடிஸ் கார்பரேட்டா இருந்தாங்க அப்படின்னா அந்த ரிஜிஸ்டர்ட் ஆஃபீஸ் வந்து அவங்க வந்து அதுக்கான சர்டிஃபிகேட் அப்ளைன் பண்ணி கொடுக்கணும். சரியா? இன்கேஸ் எனி ஆஃப் த ஆப்ஜெக்ட் வந்து அப்ரூவல் ஃபார்ம் ஏதாவது அந்த இதுபடி இல்லை அப்படின்னா அதை ரிஜெக்டும் பண்றதுக்கும் அப்ரூவல் பண்றதுக்கு ரெஜிஸ்டர் பண்ணி அப்ரூவ் பண்ணுவாங்க. இன்கேஸ் ஏதாவது இஷ்யூ அப்படின்னா அதை வந்து ரிஜெக்ட் பண்ணுவாங்க. நெக்ஸ்ட் சர்டிஃபிகேட் இஷ்யூ பண்ணுவாங்க. சர்டிஃபிகேட் இஷ்யூ பண்றதுக்கு எந்த ஃபார்ம்ல வரும்னா இன்கார்பரேஷன் 11. ஓகேங்களா? இன்கார்பரேஷன் 11ல வரும். அதுல வந்து என்ன ஆகணும், அதுல வந்து பேன் நம்பரை வந்து கம்பெனியோட நம்ம கண்டிப்பா மென்ஷன் பண்ணியே ஆகணும். இப்போ சர்டிஃபிகேட் ஆஃப் இன்கார்பரேஷன் அப்படிங்கிறது இப்படிதான் இருக்கும். சரிங்களா? இதுல வந்து என்ன இருக்கு, கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா, மினிஸ்டர் ஆஃப் கார்பரேட் அஃபேர்ஸ் கொடுத்து என்ன எந்த இதுல கம்பெனி போடுறோமோ அதை வந்து இந்த டேட்ல இருந்து இன்கார்பரேட் பண்ணிருக்காங்க, அது வந்து இந்த இதுல வந்து இந்த கம்பெனிக்கு பின் நம்பரா இதை நான் அலாட் பண்றேன் அப்படின்னு சொல்லி அவங்க சைன் பண்ணி இது கொடுத்துருவாங்க உங்களுக்கு. சரிங்களா? இதுதான் வந்து இன்கார்பரேஷன் சர்டிபிகேட். இப்பதான் நமக்கு சிஐஎன் நம்பர் கிடைக்கும். அடுத்து அலாட்மெண்ட் ஆஃப் கார்பரேட் ஐடென்டிட்டி நம்பர். சிஐஎன் நம்பர் எப்போ அலாட் பண்ணுவாங்க, ஆன் அண்ட் ஃப்ரம் டேட் மென்ஷன் இதுல இருந்து நமக்கு வந்து ரிஜிஸ்டர் வந்து அலாட் பண்ணிடுவாங்க. இல்ல டேட் என்ன மென்ஷன் பண்ணிடுவாங்க. எக்ஸாம்பிளுக்கு சின் இந்தியா ஆஃப் இன்ஃபோசிஸ் லிமிடெட் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா இந்த நம்பர் கொடுத்துருக்காங்க. சின் அப்படின்னா 21 டிஜிட்ல அல்பா நியூமரிக்ல இருக்கும், அது யூனிக் ஐடென்டிஃபிகேஷன் நம்பரா வரும். இப்போ இதுல ஃபர்ஸ்ட் லெட்டர் எல் இருக்கா, எல் அப்படிங்கிறதுனா லிஸ்டடா அன்லிஸ்டடா, எல் யூ ரெண்டுல ஏதாவது ஒன்றுதான் வரும். ஸோ இப்போ வந்து இன்ஃபோசிஸ் லிஸ்டட் கம்பெனிங்கிறதுனால எல் வந்திருக்கு. நெக்ஸ்ட் 85110 அப்படின்ற ஃபர்ஸ்ட் நெக்ஸ்ட் 5 டிஜிட் கொடுக்குறாங்க. அடுத்தது 2 லெட்டர்ஸ் கொடுப்பாங்க. 2 லெட்டர்ஸ் என்ன, இங்க கேஏ இருக்கா, கேஏன்னா கர்நாடகா, அந்த மாதிரி என்ன ஸ்டேட்டோ அந்த ஸ்டேட்டுக்கு வந்து கொடுப்பாங்க. நெக்ஸ்ட் 1981 பிஎல் அப்படிக்கா, 1981 அப்படிங்கிறது நீங்க கம்பெனி இன்கார்பரேஷன் பண்ண இயர்.
எந்த வருஷம் பண்ணாங்களோ அது வரும். நெக்ஸ்ட் பிஎல்சி அப்படின்னு இருக்கா. பிஎல்சி அப்படிங்கிறது பப்ளிக்கா இருந்தா பிஎல்சி, பிரைவேட்டா இருந்தா பிடிசி, ஃபாரின் இருந்தா எஃப்டிசி, கவர்மெண்ட் இருந்தா ஜிஓஐ. இந்த இதுல ஏதாவது கேரக்டர்ஸ் வரும். ஓகேங்களா. ஸோ இதுல எது பார்க்கலாம். நெக்ஸ்ட் 013115 இது வந்து என்ன ஆகும்னா ரிஜிஸ்ட்ரேஷன் நம்பர். இது ஆர்ஓசி பேஸ் பண்ணி இருக்கிற சிக்ஸ் நம்பர். ஸோ இப்போ 21 டிஜிட்ல சிம் இருக்கும். இப்போ அதில் ஃபர்ஸ்ட் டிஜிட் வந்து எல்ஆர் யூன் தான் இருக்கும். எல்னா லிஸ்டட், யூனா அன்லிஸ்டட். செகண்ட் வந்து ஒரு 5 டிஜிட் நம்பர்ஸ் வரும். தேர்டு வந்து ஒரு 2 லெட்டர்ஸ் ஆல்பபெட் வரும். அது என்ன ஸ்டேட் இண்டிகேட் பண்ணும். நெக்ஸ்ட் 4 டிஜிட் நம்பர்ஸ். அந்த நம்பர்ஸ் என்ன இன்கார்பரேட்டடான இயர். நெக்ஸ்ட் என்ன வரும் அப்படின்னா 3 டிஜிட்ல 3 லெட்டர்ஸ் ஆல்பபெட். பிஎல்சினா பப்ளிக், பிடிசினா பிரைவேட், எஃப்டிசினா ஃபாரின், ஜிஓஐனா கவர்மெண்ட். ஓகேவா. அதுக்கப்புறம் இன்னொரு 6 டிஜிட் வரும். அதை வந்து ஆர்ஓசியில கொடுக்கக்கூடிய ரிஜிஸ்ட்ரேஷன் நம்பர். ஓகேவா. இப்போ எல்லா டாக்குமெண்ட்ஸ் இன்ஃபர்மேஷன் எல்லாத்தையுமே வந்து ஒரு காப்பீஸ் வந்து நம்ம ரிஜிஸ்டர்ட் ஆஃபீஸ்ல ஒரிஜினலா ஃபைல் பண்ணி வச்சு மெயின்டைன் பண்ணிக்கணும். இன்கேஸ் ஏதாவது தப்பா நம்ம இன்ஃபர்மேஷன்ஸ் எல்லாம் கொடுத்துருக்கோம் அதுல இருக்கிறது அப்படின்னா அந்த செக்ஷன் 447 படி ஃப்ராட் இது பண்ணியிருக்கோம் அப்படின்னு கண்டுபிடிச்சாங்கன்னா அவங்க என்ன பண்ணுவாங்க அப்படின்னா ஆல்ரெடி இன்ஃபர்மேட் ஆயிருக்கிறது எந்த தப்பா இருந்தாலும் தப்பா இருக்கு அல்லது சர்ப்ரைசிங் ஏதாவது மெட்டீரியல் கார்டு சர்ப்ரைஸ் பண்ணிக்கலாம் ஃப்ராட்லண்ட் ஆக்ஷன் நடக்குது அப்படின்னா ப்ரமோட்டர் யார் ஃபர்ஸ்ட் பர்சனா இருக்காங்களோ அவங்க தான் முதல்ல இதுக்கு ரெஸ்பான்சிபிளா இருப்பாங்க. ஆர்டர் ஆஃப் கிரிமினல் இல்ல இந்த மாதிரி எல்லாம் இருக்கு அப்படின்னா ட்ரிபியூனல் ஆர்டர் வந்துடும். ட்ரிபியூனல் ஆர்டர் வாரண்டோட சேர்த்து நமக்கு வந்து ஆர்டர் பாஸ் பண்ணிடுவாங்க. ஸோ அதுல என்ன இது கொடுத்துருப்பாங்களோ அது பிரகாரம் நமக்கு மேல ஆக்ஷன் எடுப்பாங்க. சரிங்களா. இதுல என்னென்ன மாதிரியான ஆக்ஷன்ஸ் அனுப்புனா மேனேஜ்மெண்ட் ரெகுலேட் பண்றாங்க. இல்ல எல்லாருக்குமே வந்து அன்லிமிட்டெட் லைபிலிட்டி கொடுத்துருவாங்க. அப்புறம் வந்து ஆர்ஓசில இருந்து நேமை ரிமூவ் பண்ணுவாங்க, வைண்ட் அப் பண்ணிடுவாங்க கம்பெனியை. ஸோ இந்த மாதிரி வந்து எது வேணாலும் நடக்கும் கிரிமினல் லா படி. ஓகேங்களா. இப்போ இது வரைக்கும் இருக்கட்டும். பேலன்ஸ் வந்து நம்ம ஆஹ் அடுத்து வரக்கூடிய கிளாஸஸ்ல பார்க்கலாம். ஓகேவா. நெக்ஸ்ட் இதுல வந்து சேரிட்டபிள் ஆப்ஜெக்ட் செக்ஷன் 8 கம்பெனிஸ்லாம் எப்படி ஃபார்ம் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு